ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். டாவோட மொபைலுக்கு ஒரு வீடியோ கிளிப் வருது இல்லையா, அதாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து வாட்டோடைய கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டாங்க, அவளோட பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதே நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, 3 மில்லியன் வந்து காசு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆம்ப்ளாயும் வேறு என்ன பண்ணுறது, அதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய வேட்டோ பேசாமல் நம்ம போலீஸ்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன, உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரையும் தெரியாதா, ஹெல்ப் கேட்க முடியாதா இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறான். இதனால் நம்மளுக்கு தான் பிரச்சனை வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்மளை மாட்டி விடுறதுக்கு ரெடியாக இல்லை, அதனால தான் நம்ம கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆன்டிப்ளாய் சொல்கிறாங்க. அதுக்கு வேட்டோ சரி அந்த படத்தை நானே எடுத்துக்கிட்டு லொக்கேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் பார்த்தோன்னா இங்கே ஆன்டிப்ளாயோடைய ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த இவங்களுடைய அப்போஸ் பண்ணக்கூடிய அந்த ஆன் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கம்பெனியில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. யாரோட இது அதிகமாக மக்கள் வந்து ஓட் பண்ணுறாங்களோ அவங்களோட தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஆட்களை செட் பண்ணி இவங்களோட ஸ்வீட் ஷாப்பில் ஸ்வீட் சாப்பிட்ட உடனே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ ஆகிற மாதிரியும் அதனால ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வரக்கூடிய மியாங்கும் அப்புறம் பரீட்டோ சேர்ந்து இதை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு தனியாக தான் காரில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மியாங் வந்துட்டு இது ரொம்ப தவறாக இருக்குது, இது மீடியாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாயிடும், நம்ம கம்பெனி ஆட்கள் யாராவது கூட போயிருந்திருக்கணும் அந்த பொண்ணுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. ஸோ அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. காரை வந்து வழியில் நிறுத்திட்டு அந்த பொண்ணு இறங்கி வேற ஒரு இடத்துக்கு போகிறா. ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரக்கூடிய பரீட்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருது, இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யார்கிட்டயும் பணம் வாங்குறத பார்த்துட்டு அந்த ஆளை துரத்துக்கிட்டே பரீட் போகிறான். அந்த ஆளும் இவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அவனை வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கான். அவனால் தாக்க முடியல. பரீட் நல்லா சண்டை போட ஆரம்பித்த உடனே அந்த ஆள் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடுறான். அவன் எஸ்கேப் ஆனதுக்கப்புறமா பரீட் இந்த பொண்ணுங்களை அப்ரோச் பண்ணிட்டு இந்த மாதிரி எதுக்காக ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்று என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, இல்லை போலீஸ்கிட்ட போய் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டவும் அந்த பொண்ணுங்களோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் சொல்லி அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது, அவங்க எங்களை இப்படி நடிக்க சொன்னாங்க, இப்போ பணத்தையும் வேற ஒரு ஆட்கிட்ட கொடுத்து விட்ட உடனே நாங்கள் அதுக்காக பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாத்தையுமே பரீட் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா நாளை பின்ன எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, மீடியாவில் இவங்க மாற்றி பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த விஷயம் இப்போ மீடியாவில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இவங்களுடைய மால் பேரே இப்போ கெட்டு போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் ஆம்ப்ளாய் வந்து ஆஃபீஸ்க்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ அவங்கள அந்த பூவின், அதாவது ஆன் வந்துட்டு ஒரு பையனை நடுவுலேருந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த பூவின் வந்துட்டு அங்கே வரான். ஸோ இந்த பூவின் வந்த உடனே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், இந்த விஷயம் மீடியாவில் வந்துட்டு பரவாமல் இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா இதில் வந்துட்டு எங்களுக்கும் வந்து தவறான ஒரு விஷயம் இருக்குது, எங்களோட கம்பெனினால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் நீ எதுக்கு என்கிட்ட வந்து ஒத்துக்கிறேன், நாங்கள் தோக்கிறது, நாங்கள் மீடியாவில் அசிங்கப்படுறதெல்லாம் உங்களுக்கு தானே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அது நல்ல வகையில் ஜெயிச்சாதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போகிறது, தவறான வழியை பயன்படுத்தி ஜெயிக்கிறதெல்லாம் வந்துட்டு உடன்பாடு கிடையாது, அதனால தான் உண்மையை நான் சொல்கிறேன்னு இருக்கேன், நீங்கள் எப்போ என்ன முடிவு எடுத்தாலும் சரி, மீடியாவுக்கு முன்னாடி பேச சொன்னாலும் சரி, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், எங்கள் சைடு தான் தப்பு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ன உடனே நீ இதெல்லாம் ஆன் சொல்லி தான் என்கிட்ட வந்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்பாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்கிட்ட நல்ல பேர் வாங்கி என் கூட ஜாயின் அடிச்சு அதுக்கப்புறம் காலை வாரிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வந்துட்டு நம்புங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, ஏன்னா அங்கே ஆன் வந்து எனக்கு வளர்த்தாங்கிறதெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் அவங்கக்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் முதுகில் குத்துறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் பரீட் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தால அந்த வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து காட்டிகிட்டு இருக்கான். ஆம்ப்ளாயும் வந்துட்டு இது எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாமல் சட்டுன்னு ஃபோன் எடுத்து புவினுக்கு கால் பண்ணுறாங்க ஆம்ப்ளாய். அப்போ அவங்களும் புவின் கிட்ட உன்னோட கம்பெனியில் நாம் அப்படிங்கிற பேரில் யாராவது ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் ஆமாம் ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே ஆன் இருக்காங்க இல்லையா, ஆனோடைய ரொம்பவே க்ளோஸான ஒரு எம்ப்ளாயாக தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட உடனே இவங்க வந்து உறுதியாயிடுது, அவங்க கம்பெனியில் இந்த லேடி தான் வந்துட்டு மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்காங்க, அவங்களுடைய பிளான் படி தான் இங்கே எல்லாமே நடந்திருக்கு, ஏன்னா அவங்க பேர்லேருந்து தான் பணமும் இப்போ வந்து டெபாசிட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புவின் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிறான். அப்போ தான் ஷாக் ஆகுற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் வந்து அவனுக்கு மாறுது. இந்த பக்கம் அவங்களும் வந்து புவின் கிட்ட பேசின விஷயத்த வந்து மியாங் கிட்டேயும் அப்புறம் பரீட் கிட்டேயும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாம்ங்கிறவ ஆனோட எம்ப்ளாயி தான், அவங்க தான் திட்டம் போட்டு இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆம்ப்ளாய் உங்ககிட்ட சொல்கிறாங்க. டாவ் இருக்கா இல்லையா, 3 மில்லியன் வந்துட்டு தன்னை மிரட்டுறவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆம்ப்ளாய் ரெடி பண்ணாங்கல்ல, அந்த பணத்தில் ஒரு பங்கு எடுத்து வாட்டுக்கு தூக்கி போடுறா. ஸோ இந்த அவன் பங்கு பேசின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஸோ வாட்டும் அந்த கிளிப்பை வந்து எந்த ஆங்கிளில் எடுக்கணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கு போல, கிளிப்பை பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் தட்டிடுச்சு, இன்னும் என்னெல்லாம் பண்ணணுன்றது நம்ம பிளான் பண்ணியிருந்தோமோ அப்படியெல்லாம் பண்ணி பணத்தை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். டாவ் அதுக்கப்புறமா அந்த பணத்தை
பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கட்டினா பின்னான்னு வந்து ஷாப்பிங் போகிறா. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா மீடியாவை கால் பண்ணி எம்ப்ளாயி வந்து புவினோட ஹெல்ப்போட புவின் மூலமாகவே சொல்ல வைக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய அந்த ஷாப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாமே ட்ராமா தான், அதை பண்ணது நாம் அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புவினோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெயிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனோட கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கக்கூடிய நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவங்க மேலே தப்பு கிடையாது, எங்கள் மேலேயே தப்பு கிடையாது, நடுவில் இருக்க எம்ப்ளாயி மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவன் பேசிட்டு வந்ததுக்கப்புறமா அவனை சப்புன்னு அறையிறாங்க. யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன், இப்போ நான் வந்துட்டு எந்த சைடு முகத்தை கொண்டு போய் வச்சுக்கிறது, மீடியாவில் என்னை பற்றி என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்பட்டு அவனை அடிச்சு அதெல்லாம் வர வைக்க அப்போ அவன் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கான், உங்கள் பேரை நான் இப்போ தான் காப்பாற்றிருக்கேன், நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வளரிட்டு இருக்கேன், என் பேரை நாசப்பட்டு வந்த உனக்கு நான் தேங்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவனும் ஆக்சுவலாக அவங்களுக்கு நாம் மேலே நல்லாவே சந்தேகம் வந்துருச்சு, நாம் எல்லாத்தையுமே தப்பாக தான் பண்ணிட்டு இருக்கா அவங்களுக்கு வேலை பண்ணுறதா சொல்லிட்டு அவன் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அந்த பொண்ணுங்களும் கூட உங்களை காட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, ஆனால் நான் தான் பழியை தூக்கி அப்படியே நாம் மேலே போட்டு உங்களை காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களோ எனக்காக இவன் நல்லது பண்ணிட்டானா, நான் தான் இவனை தெரியாமல் தப்பாக நினச்சிட்டணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நாம்ங்கிற எம்ப்ளாயியோ வெளியிலேருந்து இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் அவளை பார்த்த உடனே நான் உன்னை வேலையிலேருந்து தூக்குறேன் அப்படின்னு ஆன் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவளும் இல்லை இந்த புவினோட ஐடியா, வேணும்னே வந்துட்டு என்னை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணுறான், நீங்கள் புவினை என்னை ஸ்பை பண்ண சொன்னீங்கல்ல, அப்போ நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணிட்டதா உங்ககிட்ட போய் சொல்லிட்டு அந்த பொண்ணை இப்போ ப்ரெக்னென்ட் ஆக்கி வச்சிருக்கான், அந்த பொண்ணை டெய்லி நைட்டு போய் சந்திச்சுட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க புவினுக்கோ அந்த நாம் மேலே வந்து இப்போ கோவம் வருது. நாமோ நீ ஏனானான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கமாக எம்ப்ளாய் பரீட்டையும் மியாங்கையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க பரீட் கிட்ட உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே மியாங் கூட சொன்னா நீ இங்கே தான் இனிமேல் வேலை தேடி அலைய போகிறேன்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம கம்பெனிலேயே ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் காலியாக இருக்குது, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது கண்டிப்பாக வந்துட்டு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜாயின் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. அதுக்கு அவனை கொஞ்சம் தயங்குறான், எனக்கு அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், மியாங்கும் வந்துட்டு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா, உன்னோட படிப்பு இதுக்கு கரெக்டாக இருக்குது, நீ அப்ராடில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே இதுக்கு போதும் அப்படின்னு சொல்ல அவனும் எல்லாருமா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிறான். அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுனால வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயும் அங்கே தன்னோட ஃப்ரெண்டோட பையங்கிறதுக்காக இல்லை, மியாங் உன்னை பற்றி சொன்னதெல்லாம் வச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பரீட் பற்றி பேசிகிட்டு இருக்க. பரீட்டோ எனக்கு சத்தியமாக வந்துட்டு என்ன பண்ணுறதுலாம் தெரியல, ஏதோ உங்கள் கைடன்ஸ்னால தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அப்போ தான் திடீர்னு டா வளர சத்தம் கேட்குது. எம்ப்ளாய் ரொம்ப பதறிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஆளாக வந்துட்டு டாவை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போ அவளோ நான் இறந்து போனேன் வாட்டோடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தேன், அவன் நம்மளை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெணாத்திட்டு இருக்க. அப்போ தாங்க மற்றவங்களும் வராங்க. உடனே டாவ் பேசுறது நிறுத்திடுறா. எம்ப்ளாயோ இங்கே ஒன்றும் இல்லை, அவள் வந்து ஏதோ கனவு கண்டுட்டா போல தூங்கிட்டு இருக்கும் போது, அதனால தான் அலறியிருக்கா, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் மியாங்க்கு மட்டும் ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருந்துட்டு இருக்கு. எம்ப்ளாய் டாவ் நிஜமாவே பயந்துருக்கான்னு நினச்சிட்டு அவளுக்கு சமாதானம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவளும் வந்துட்டு அவங்கள நல்லா ஏமாத்துறதுக்காக அடுத்த பிளான் தீட்டிட்டு இருக்கா. அங்கே பரீட் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டாவை சந்திக்கிறான். அந்த சமயத்தில் அவனும் நான் புதுசாக வந்துட்டு இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன், அதனால் நானும் மியாங்கும் ஷாப்பிங் போகிறோம் நாளைக்கு, நீயும் எங்களோட வரியா அப்படின்னு கேட்க அவளும் மறுத்துடுறா. நீ எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க, நான் என்ன பண்ணால் நீ என்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி பரீட் கேட்குறான். அதுக்கு டாவும் நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, நானும் உங்ககிட்ட பேச தேவையில்ல, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் திடுப்புன்னு கிளம்பி போனதும் அதுக்கப்புறம் கால் லெட்டர்ஸ்னு எதுவும் இல்லாததுனால தானே நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க. அதுக்கு அவளோ சத்தியமாக அதெல்லாம் கிடையாது, உன்னை கொஞ்ச நாள் மிஸ் பண்ணேன் தான், ஆனால் அதுக்குன்னு நான் வந்து அழுதுட்டுலாம் இருக்கல, மியாங் தான் அதை பண்ணிட்டு இருந்தா, டெய்லியுமே உங்ககிட்ட இந்த கால் வரலன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா அழுதுட்டு இருந்தா, உன் வீட்டை பார்த்துட்டு போகிறதும் வரதுமா இருந்தா, அதனால இது எல்லாத்தையும் போய் மியாங் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் மியாங் கரெக்டாக வரா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவள் அப்படியே தூரமாகவே நின்றுடுறா. அதுக்கப்புறமா இங்கே பரீட் சொல்கிறான், ஆக்சுவலாக வந்துட்டு நான் உன்னை ரீச் பண்ணணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு ஆரம்பிக்க, நீ ஒரு காலத்தில் என்னோட உலகமாக இருந்ததா, ஆனால் அந்த உலகம் இல்லாமல் எப்படி வாழணும்னு நான் பழகிக்கிட்டேன், அதனால இனிமே எனக்கு அந்த உலகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி டாவ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தோன்னா புவினோட கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த அந்த நாம் வந்துட்டு கோவத்தில் சொன்னா இல்லையா, அதை கேட்டுட்டு ஆன் இப்போ புவினை கூட்டிகிட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ நான் ஏற்கனவே வார்னிங் கொடுத்தது தான் இப்பயும் கொடுக்குறேன், புவின் வந்து எப்போ என் கண்ட்ரோலுக்கு கீழே வந்தானோ அப்போலேருந்தே அவனுக்கு நான் நிறைய பிளான்ஸ் பெருசாக வச்சுருக்கேன், நடுவில் பணத்துக்கு ஆசைப்படுற நீ எல்லாம் வந்துட்டு வரவே கூடாது, உன்னோட குழந்தை
குழந்தைய சாக்கா வச்சு இவன் கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா அது ரொம்பவே தவறான விஷயம். குழந்தை உனக்கு வேணும்னா நான் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு அப்படியே ஒதுங்கி போயிடு. நான் கொடுக்கக்கூடிய பணம் ஒன்றும் சின்ன அமௌண்ட் கிடையாது. நீ வாழ்க்கை முழுக்க ஒர்க் பண்ணாலும் அந்த அமௌண்ட்டை கண்ணால் கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பூவினுக்கு அவங்களும் சிக்னல் கொடுக்க பூவினும் அந்த பணத்தை அவகிட்ட நீட்டான். அவள் அப்படியே அழுகிறதுக்காக ஆரம்பிக்க பூவினும் இதை வாங்கிக்கோ, உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற வழி இல்லாம அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்பி அழுதுட்டு இருக்க ஆனும் அதை பார்த்து சந்தோஷமா பூவின் கூட அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆன் ப்ளாய் திடீர்னு சத்தம் கேட்டுட்டு அவங்க ரூம்ல இருந்து வெளியில வராங்க. அப்ப டாவோட ரூம்ல சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா இறந்து போன வாட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கிருந்து நடந்து வர மாதிரியும் அவங்கள துரத்துற மாதிரியும் அவங்களுக்கு தோணுது. ஸோ அவங்க பயங்கரமா அலறாங்க. அப்பதான் டாவ் வந்து சத்தம் கேட்டு அங்க வரா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த பொண்ணு இங்கேதான் இருக்கா, அவ வந்துட்டு நம்மளே சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல நீ தப்பா சொல்ற, நம்ம வந்து அவளுக்கு ஒரு மெரிட் வந்து கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அதாவது டாவ் என்ன சொல்றானா ஆன்ப்ளாய் கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கறக்கிறதுக்காக அவளோட அப்பா அம்மாவுக்கு நம்ம பேசாம நிறைய அமௌண்ட் வந்து கொடுத்து செட்டில் பண்ணிடலாமா, அவங்க அப்பா அம்மாவாவது வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஆன்ப்ளாயும் நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒத்துக்கிறாங்க. நாம் இருக்கா இல்லையா, அவ இப்ப வாட்டை பாக்குறதுக்காக வரா. ஸோ இந்த வாட் வந்துட்டு உன்னுடைய பங்கு பணம் இந்த டாவ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஸோ அதை பார்த்து அவ சந்தோஷப்பட்டு இருக்கும் போது தான் வாட்டோடைய கேர்ள் ஃப்ரெண்டா இப்ப இறந்து போன மாதிரி நடிச்சிட்டு இருந்தால அந்த பொண்ணு அங்க வரா. ஸோ இவங்க 4 பேருமே இதுல கூட்டு கலவானிங்க தான். இப்பதான் நாம் வந்துட்டு வாட் கிட்ட கேட்கிறா, ஆமா இந்த மாதிரி பணம் வாங்குறதெல்லாம் டாவ் வந்து ஓகே சொன்னாலா, அது மட்டும் இல்லாம அங்க வீட்டுக்குள்ள போய் அந்த ஆன்ப்ளாயை பயன்படுத்துறதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. டாவே வந்துட்டு ஒரு பணவெறி பிடிச்சவ தான், அவ எப்படி வந்து என்னோட பிளானுக்குலாம் ஒத்துக்காம இருப்பா அப்படின்னு சொல்லி வாட் சொல்லிட்டு இருக்கான். அப்ப 3 பேரும் மாத்தி எனக்கு தான் பங்கு அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அதாவது வாட்டோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால அவ என்ன சொல்றானா, நீங்க 2 பேருமே ஆன் கிட்ட இருந்தும் கமிஷன் வாங்குறீங்க, ப்ளாய் கிட்ட இருந்தும் பணம் சம்பாதிச்சுக்கிறீங்க, ஆனா எனக்கு ப்ளாய் கிட்ட இருந்து மட்டும் தான் வருது, அதனால என்னுடைய பங்கு இனிமே வந்துட்டு அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கமா இங்க புவின் இருக்கான் இல்லையா, அவன் இப்ப ஆன் ப்ளாய சுத்தி வந்துட்டு இருக்கான். அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்களும் சரின்னு அவங்க கூட வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஆனா அவனும் வந்ததுக்கு பிறகுதான் சொல்றான், எனக்கு உங்க அட்வைஸ் எல்லாம் வேண்டாம், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், இதுக்கு மேல வந்து சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு நினைச்சேன், அதனாலதான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். ஸோ அப்ப அவன் என்ன சொல்றான்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்காக விட்டு போட்டுட்டு இருக்கான். ஆனா அவங்களும் வந்து அவனை சந்தேகமா கொஞ்சம் தூரமா தள்ளி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவனும் அவங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவங்களும் ஃபோன் நம்பர் வந்து உனக்கு பிரச்சனை இல்லை, உன்னோட எம்ப்ளாய் கிட்ட மாட்டிக்கிட்டா எதுவும் பிரச்சனை ஆகாதுன்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் கால் பண்ணா எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி எனக்கு தெரியாத பர்சன் கால் பண்ணா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா ஒரு நோஸ் கட் கொடுத்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா பரட் வந்து சொன்ன மாதிரியே மியாங் கூட ஷாப்பிங்க்கு வந்திருக்கான் ஒரு மாலுக்கு. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே ஷாப் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறத அங்க கேஃபேல இருக்கக்கூடிய நம்ம டாவ் வந்து பார்த்துடுறா. அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுது. சின்ன வயசுல அவனும் இவனை லவ் பண்ணியிருப்பா இல்லையா, அதனால ஸோ இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கே முடியாம வந்து அப்படியே கோவத்தில் கொந்தளிச்சுட்டு இருக்கும் போது தான் அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட் அங்கே வரான். ஸோ வாட் வந்த உடனே நீ ரொம்ப லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி செதுன்னு அவன்கிட்ட பேசிக்கிட்டே அவனோட அங்கே இருந்து கிளம்பி போக, அப்பதான் கடையிலேருந்து வெளியில வரக்கூடிய பரிட்டும் அங்கே போகக்கூடிய டாவை பார்த்துடுறான். அவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே அவங்க நின்றுட்டு இருக்க. அங்கே வரக்கூடிய மியாங்கும் பரிட் இவங்க 2 பேரையும் தான் பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படியே தயங்கி நிற்கிறான் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமா தன்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் மாற்றிக்கிட்டு எப்பவும் போல அப்படியே ஃபன்னாக வந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு மூவ் பண்ணுறான். கால் பண்ணக்கூடிய டாவும் அவள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவா என்ன ஏதுன்னா சொல்லிட்டு கேட்டுக்கிறா. அதுக்கு பிறகு இங்கே வீட்டில் என்ன நடக்குதுன்னா, ஆன் பாய் வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல அந்த இறந்து போன மாதிரி இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வந்து இப்போ நீ என்னை கொன்னுட்டல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இவங்களை பயன்படுத்துறதுக்காகன்னு சொல்லி வந்துட்டு இருக்க. ஆன்ப்ளாயி திடீர்னு அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவங்களும் மெடிசனுக்காக அங்கே போராடிட்டு இருக்க. அந்த பொண்ணும் வந்துட்டு இப்படி விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து வேகமாக ஓட்ட எடுத்து டாவை பார்க்கறதுக்காக வரா. நம்ம பிளான் படி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் அவங்க ஆண்டி வந்துட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு மூச்சு வேற திணறுது, அவங்க பேசாம அப்படியே செத்துட்டோன்னு விட்டுலாமா, சொத்தெல்லாம் உனக்கு வந்துடும்ல, அதுக்கப்புறம் நம்ம பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட உடனே டாவும் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ முதல்ல வாட்டை கூப்பிட்டுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பு, வேற யாரும் உங்களை பாத்திரக்கூடாது அப்படின்னோடனே அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய டாவும் அவங்க ஆண்டி அங்கே ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு கொஞ்சம் நிமிஷம் அப்படியே வந்து சந்தோஷப்பட்டு நின்றுட்டே இருக்கா. அதுக்கு பிறகு அவளும் அப்படியே தயக்கத்தோடவே அங்கே போக, அப்போ அந்த ஆன்ப்ளாயும் டாவை பார்த்து என்னோட மெடிசன் எடுத்துக்கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் என்ன பண்றதுன்ற மாதிரி அப்படியே முடிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா மெடிசன் எடுத்து அவங்க கையில வைக்கிறா. அவங்களும் அதை சாப்பிட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மியாங் அங்கே வரா. அது வரைக்கும் அவங்க விழுந்து கிடக்கக்கூடிய அவங்கள பார்த்த உடனே டாவ் அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஸோ டாவ் ஓடி போனது தெரியாம இங்கே மியாங் வந்து அவங்க ஆண்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்களுக்கும் மெடிசன் அப்பதான் வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்க அவங்க வந்து ஓரளவுக்கு சுயநினைவடைகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து மியாங் கிட்ட இப்போ சொல்றாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு மியாங் வந்து கூட்டிட்டு போயிடுறா, பரிட்டையும் ஹெல்ப்புக்கு
கூப்பிட்டுக்கிறா. அப்போ தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, எனக்கு உடம்புக்கு ஒன்றுமே இல்லை, டாவ் கரெக்டான சமயத்தில் அங்கே வந்து எனக்கு மாத்திரை கொடுத்தா, அதனால தான் என்னால் இந்த அளவுக்காவது இருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பரிட்டோ வந்துட்டு டாவ் இந்த அளவுக்காவது வந்துட்டு வெறுப்பை காட்டாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். மியாங்கோ இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு வலுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க ஆன்ட்டிக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹார்ட் கண்டிஷன் சரியாக இருந்திருக்கும், ஆனால் இப்போ ஏதோ சீரியஸான ஒரு ட்ரபிள் இருக்குது, அதை போட்டு அவங்க மனசில் குழப்பிக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்பா. ஆனால் அவங்களும் அதெல்லாம் எதுவும் இல்லை, ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்கள டாவ் பார்க்கறதுக்கு வரா. டோர் கிட்ட இருந்து பார்க்குறா. மியாங்க அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிறத பார்த்து அப்படியே கோவப்பட்டுட்டு திரும்ப பரிட்டை மீட் பண்ணுறா. பரிட்டோ ஆன்ட்டியை பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, உயிரோடு இருக்காங்களா செத்தாங்களான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா பரிட்டோ, நீ எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, தயவு செஞ்சு எனக்கு சொல்ல, நான் போனது, நான் வந்துட்டு உன்னை காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தது எல்லாமே தப்பு தான், ஆனால் இன்னொரு விஷயத்தை நீ மறந்துடாத, உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவங்க தான் அப்படின்ன உடனே தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறதுக்கு ஆரம்பிக்கிறா. சின்ன வயசில் நான் பார்த்தேன், நான் பழகுன டாவ் நீ கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல, ஆமாம் நான் மாறிட்டேன் தான், ஆனால் அதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாவ் வந்து அவனை கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டாவ் அவளை ஸ்டாப் பண்ணிட்டு அவகிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான். நான் அங்கே இருந்த ஒரு நாளுமே வந்துட்டு ஏதோ ஒரு நடப்புற மாதிரி தான் இருந்தேன்னு தெரியுமா, என்னோட சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன் இங்கேருந்து போனதுக்கப்புறமா. ஒரு நாளும் நம்மலாம் 3 பேரும் ஒன்றா இருந்த அந்த மெமரிஸ் எல்லாம் வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களை கடத்திக்கிட்டே இருந்தேன். இங்கே வந்தால் எல்லாருமே என்னை அப்படியே ஏற்றுப்பீங்க, என்னுடைய சந்தோஷம் எனக்கு அப்படியே கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் நான் நம்பினது தப்பு தான், ஏன்னா இங்கே எல்லாமே மாறிடுச்சுல, நீ சொன்ன மாதிரி தான் நீயும் மாறிட்ட, நான் எல்லாமே இருக்கிறதுக்கு பழகிட்டல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவன் கேட்டுட்ருக்கான். இவளும் அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் சரி நான் என்னென்னவோ தேவையில்லாமல் விளையாடிட்டு இருக்கேன், நீ தான் உன் பாயிண்ட்டை சொல்லிட்டு நீ கிளம்பு, உன்னை வேற டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப ஆரம்பிப்பேன். டாவோ, இப்போ நீ தேடி வந்தது இங்கே கிடைக்கலன்னு உடனே திரும்ப அப்ராடுக்கு கிளம்ப போறியா, ஆனால் எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, இப்போ கூட மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ பரிட் வந்துட்டு அவள் போன டைரக்ஷனை பார்த்துட்டு அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறான். இவங்க எல்லாரும் ஒன்றா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட டியூஷன் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்தில் டீனேஜில் இருக்கக்கூடிய இந்த டாவும் ஒரு நாள் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும் போது அங்கே பரிட் தூங்கி போயிட அப்படியே சத்தம் போடாமல் வந்து அவனை கிஸ் பண்ணிடுறா. அவன் திடுக்குன்னு விழிச்சுக்கிறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அங்கே வரக்கூடிய மியாங்கும் அப்புறம் அவனுடைய அம்மா 2 பேருமே இந்த சீனை பார்த்துடுறாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி 2 பேருமே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் மாற்றிட்டு நடந்துக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு இந்த டியூஷன் செக்ஷன்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறமா பரிட்டோடைய அம்மா அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ அந்த 2 பொண்ணுங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்ன உடனே, என்னம்மா கேட்குறீங்க, 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை, நீ 2 பேரில் யாரோ ஒருத்தரை விரும்புகிறங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க, அவங்க 2 பேருக்குமே உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் உனக்கு ஒருத்தரை தான் பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும், அவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப வந்துட்டு வேண்டப்பட்ட பசங்க, அவங்க 2 பேரில் ஒருத்தர் ஹர்ட் ஆனாலும் என்னால் தாங்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்ராட் போக போகிறோம், நம்ம கிளம்பி போயிட்டா அவங்களோட ஹார்ட் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நடந்துக்கோ, என்ன கேட்டால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கிறது தான் நல்லது, அதுதான் ஒரு நல்ல மெமரிஸாக என்றைக்கும் லைஃப் லாங் நம்மளால செரிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாரும் ஹர்ட்டும் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு யோசிக்கக்கூடிய பரிட்டும் தன்னோட லவ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா இப்போ அந்த வாட் இருக்கான் இல்லையா, டாவ் வந்து எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஆன்ப்ளாய்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு வீடியோ கிளிப் அனுப்பி விட்டுருக்கான், திரும்ப அவங்கள மிரட்டி பணம் வாங்குறதுக்காக. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு அங்கே டாவ் வரா, வந்து அவனை திட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறா. நான் தான் இதை பண்ண வேண்டான்னு சொன்னேன்ல, அதான் அந்த இறந்து போன ஃபேமிலிக்கு வந்துட்டு மெரிட் கொடுக்கலான்னு சொல்லி மொத்தமாக பேரம் பேசுகிறேன்னு சொல்லி இருந்தல, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, நீ எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வாட்டும் அந்த நாமும் கேட்குறாங்க. அதுக்கு அவளோ, இப்போ பரிட் வந்துட்டு ஆன்ட்டியோட வேலைக்கு சேர்ந்துட்டான், இனிமே தான் எல்லாம் தலைகீழ மாறப்போகுது அப்படிங்கிறா. யார் அந்த பரிட் அப்படின்ன உடனே, அதெல்லாம் இருக்கட்டும், பரிட் வந்துட்டு ரொம்ப கூர்மையானவன், அவனுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வந்துட்டாலும் அதை அப்படியே விட்டு வைக்க மாட்டான், தோண்டி எடுத்துருவான், நம்ம அத்தனை பேரும் மாட்டிடுவோம், அதனால தான் சொல்கிறேன் இனிமேவாது கம்முன்னு இருங்க, இந்த மாதிரி மெரிட்டுக்கு பேசக்கூடிய அமௌண்ட்டை எவ்வளோ அதிகமாக கேட்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக கேட்டு நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆன்ப்ளாயோடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வர, மியாங்க அதை எடுக்க போக அவளோட கையை தட்டி விட்டுட்டு ஆன்ப்ளாய் ஓடி போய் அதை எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களும் அந்த வீடியோவை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. மியாங்கும் பரிட்டோ அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்க, மியாங்க அவங்கள பயங்கரமாக கேள்வி கேட்கறதுக்காக ஆரம்பிச்சிடறா. உங்களோட ஹார்ட் கண்டிஷன் இத்தனை வருஷம் இல்லாமல் இருந்துச்சு, உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, கொஞ்ச நாள் நீங்கள் ஆளே சரியில்லை, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பத்தாததுக்கு என்ன வேற அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்ன காரணம்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்க, ஆன்ப்ளாயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் பரிட்டோ, உங்களுக்கு எங்கள் 2 பேர் மேலே முழுசாக நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்க அப்படின்ன உடனே அவங்களும் கொஞ்சம் தயக்கத்தோடவே சொல்லிடுறாங்க, நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு இவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு அவங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னுமே மியாங்கும் பரிட்டுக்கும் வந்துட்டு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்களா, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண பார்த்தீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்க, எல்லாமே பண்ணியாச்சு, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னோட ஃபோன் நம்பருக்கு
நம்பருக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது, இதுதான் முத தடவையா வருது, இதுக்கு முன்னாடி டாவோட நம்பருக்கு தான் இந்த மாதிரி மிரட்டல் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, உடனே அந்த பொண்ணு வந்து மாடலா இருந்ததுனால அந்த பொண்ணுடைய ஏஜென்சிக்கு கால் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணு என்ன ஆனா உங்ககிட்ட வேலைக்கு வராளா என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க வீட்டு அட்ரஸையும் வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு தேடி வராங்க. வந்தா அவங்க அம்மா பிடி கொடுத்தே பேசல, அவ வந்து வெளியில போயிருக்கா, பிஸியா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா மழுப்புறாங்க. அவங்களுக்கு உண்மை தெரியும் அவ நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வீட்டை இவங்க 2 பேரும் பார்க்கும்போது ஏகப்பட்ட புது அப்ளையன்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அவங்க அம்மாவும் நிறைய ஜுவல்லரி எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க நோட் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய சந்தேகம் அதிகமாகிட்டே போக அப்பதான் இங்க பரிட்டும் இவ்வளவு சேர்ந்து அப்படியே சிக்னல் கொடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இது வந்து லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, எங்க கம்பெனில ஒரு ஆட் பண்றது, அது வேணாட்டி விடுங்க, நாங்க வேற பொண்ணை தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க உடனே அவங்க என் பொண்ணு நம்பர் என்னால கொடுக்க முடியாது, என் நம்பர் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வேலையில மாட்டிக்கிறாங்க. பொண்ணு உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தெரிய அப்படியே அங்கிருந்து கிளம்புற சமயத்துல தான் அவங்களுக்கு இன்னொரு க்ளூவும் கிடைக்குது. அதாவது ஒரு வாஷிங் மிஷின் டெலிவரிக்குன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வர அப்ப இவங்க 2 பேருமா சேர்ந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. சோ இது மூலமா அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதோட இந்த பார்ட் முடியுது.